ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. சிஸ்டர், நீங்கள் வந்து ஒரு 10,000 வருமானம் வந்து எப்படி பட்ஜெட் போடுறது, 15,000 வந்து எப்படி பட்ஜெட் போடலாம்னு சொல்லியிருந்தீங்க. என்னுடைய கணவர் வந்து 13,000 வந்து சேலரி வாங்குறாங்க. ஸோ அது வந்து நான் வந்து இந்த அளவுக்கு செலவு பண்ணுறேன். ஸோ இது வந்து எப்படி மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு தான் என்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ, ஓகேங்களா? அவங்க மட்டும் இல்லாமல் 13,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கும் இது மூலியமாக நம்ம எவ்வளோ மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அவங்க கொடுத்துருந்த ரேட், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோலாம் மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம நிறைய வீடியோக்கெல்லாம் போடுறது உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து சேரும், ஓகேங்களா? இது வந்து அவங்களுடைய பட்ஜெட், ஓகேங்களா? அந்த 13,000 சேலரிக்கு அவங்களுடைய பட்ஜெட் போட்டிருக்காங்க. இதோட செலவுன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டோட அதிகமாக தான் செலவு பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இதை வந்து நம்ம எப்படி போடுறோம், ஓகேங்களா? நான் போடக்கூடியது எவ்வளோ அப்படின்னு பார்த்தலாம். இப்போ வந்து நான் வந்து 10,000 to 13,000 இது வந்து எவ்வளோ பட்ஜெட் நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு சொந்த வீடாக இருந்தால் நம்மளுக்கு வந்து வாடகை கொடுக்குறது வந்து நம்ம வந்து தவிர்த்துடலாம், ஓகேங்களா? இதே நமக்கு சொந்த வீடு இல்லை, வாடகை தான் கொடுத்தாகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 3,000 4,000 வந்து நம்ம வீடு கிடைக்கணுமா அப்படின்னு வந்து அலசி ஆராய்ஞ்சு பாருங்கள், ஓகேங்களா? இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 2,000 2,500 பக்கம் நம்ம மிச்சம் பண்ணலாம், ஓகேங்களா? அவங்க வந்து 6,500 இருக்கான்றாங்க. ஸோ நம்ம வந்து 4,000 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2,500 நம்ம வந்து கம்மி பண்ணலாம். இதே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சும்மா ஒரு ஹால் மட்டும் இருந்தால் போதும், அந்த ஹால்லேயே நம்ம எல்லாமே பொழைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட பார்ப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக அதாவது லைனாக இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வீடு கிடைக்கும். ஸோ இந்தமாரி இருக்க வாடகை வீடாக பார்த்து இருங்க. அடுத்தா பார்த்திங்கன்னா இது ஈபி பில்லு வந்து கரெக்டாக வந்து அவங்க 1,500 அவங்க வந்து வருதுன்றாங்க. ஸோ நம்ம தேவையில்லாத போது நம்ம வந்து அந்த இடத்துல யாரையும் இருக்க மாட்டோம், ஒரு லைட்டோ ஃபேனோ ஓடுறத வந்து அவாய்ட் பண்ணிடணும், ஓகேங்களா? தேவையில்லாமல் கரண்ட் பில் வந்து நம்ம வந்து பயன்படுத்தவே கூடாது. நம்ம அந்த இடத்துல இல்லைன்னா டக்குன்னு அந்த இது ஃபேனோ லைட்டோ இருக்கட்டும் நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். இது மூலிமா நம்மளாலையும் இவ்வளோது மிச்சம் பண்ணலாம். இது ஈபி பில் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம கட்டுற மாதிரி வரும், ஓகேங்களா? இது 500 600 வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இது வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது, ஓகேங்களா? கேஸ் வந்து 3 மாதத்துக்கு தாராளமாக வரும். இப்போ சிலிண்டரோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா 900 850 அந்தமாரி ரேட் வந்து குறைஞ்சிருச்சு, ஓகேங்களா? 3 மாதத்துக்கு நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஃபோனோடைய ரீசார்ஜ் செலவு வந்து பார்த்திங்கன்னா 500. இப்போ ஃபோனோட ரேட், அதாவது ரீசார்ஜ் செலவெல்லாம் எல்லாமே மாற்றிட்டாங்க, எல்லாம் ரேட் அதிகமாகிடுச்சு, ஓகேங்களா? இது 2 மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லை ஒரு மாதம் இந்த மாதம் நம்ம போட்டால் இன்னொரு மாதத்துக்கு நம்ம ஹஸ்பண்ட் போடுறது, அந்தமாரி நம்ம பார்த்துக்கணும், ஓகேங்களா? ஒரே மாதத்தில் 2 பேர் அப்படிலாம் பார்க்க வேணாம். இந்த மாதத்தை நம்ம போட்டால் அடுத்த மாதத்தில் இன்னொருத்தவங்க போடணும், அந்தமாரி போட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் செலவு மிச்சமாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேபிள், நம்ம டிவியோட கேபிள் வந்து 250 போட்டிருக்கோம். இந்த 250 வந்து டிவி வந்து கேபிள் ஒயர் அது கொடுப்பாங்க இல்லைங்களா, அது போட்டுக்கலாம், ஓகேங்களா? இது தேவையில்லாத சேனல் நம்ம நீக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து அமௌண்ட் கொஞ்சம் குறையும் அதுலேயே. அந்தமாரியே நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன முக்கியமான சேனல் வருவதோ அந்த சேனலை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது, ஓகேங்களா? மல்லிகை ஜாமான் வந்து நம்ம வந்து 2,500 நான் வந்து போட்டிருக்கேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு 3,000 போட்டிருக்காங்க. இது 2,500 நம்மளுக்கு எப்படிலாம் வாங்கலாம் அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிளுக்கு வந்து ஒரு 800 நான் போட்டிருக்கோம். நம்ம எப்போதுமே எவ்வளோ தான் நம்ம சேலரி வாங்கினாலும் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். வெஜிடபிளாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், நம்ம வந்து அதில் வந்து ரொம்ப சிக்கனம் பண்ணிங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டல் செலவே அதிகமாகும், ஓகேங்களா? இதில் வந்து அவளை குறைக்க வேண்டாம். அடுத்த பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கு வந்து ஒரு 500 ரேட் நம்ம போட்டிருக்கோம், ஓகேங்களா? இது வந்து ஸ்கூல் ஃபீஸ்லாம் எப்படி அப்படின்னு அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? இதில் வந்து நான் போட்டிருக்க பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 10,600 வருது. மீதி வந்து 2,400 மீதிப்படுது 13,000, ஓகேங்களா? இந்தமாதிரி நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து நம்ம ஒரு 1,000 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸ்கூல் ஃபீஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே நல்லா படிக்க வைக்கிறாங்க இப்போல்லாம், ஓகேங்களா? கவர்மெண்ட்டில் படிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஆர்டி பேங்கில் வந்து நம்ம மந்த்லி நம்ம வந்து அக்கௌண்ட்டில் வந்து போடுற மாதிரி.
இப்போ 1000 ரூபா நம்ம வந்து இந்த இதில் போடுறோம் ஓகேங்களா. இது 12 மாதத்துக்கு 12,000 ரூபா. இது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்து ஒரு புக்கோ பேனா பென்சில் அந்தமாரி வாங்குற மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட்டோடு நம்மளுக்கு கிடைக்கும் போது. நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மெடிக்கலுக்குன்னு வந்து ஒரு 400 ரூபா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா. 400 ரூபா அது யாருமே எடுக்காத அளவுக்கு அந்த இடத்துல வச்சுக்கணும். எமர்ஜென்சியாக நம்மளுக்கு வந்து நல்லாவே இருப்போம். ஒரு குழந்தைங்களாம் வச்சுருந்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். குழந்தைங்க வச்சுருக்கும்போது எப்போவுமே மெடிக்கல் வந்து கொஞ்சம் செலவாக தான் செய்யும் ஓகேங்களா. குழந்தைங்க வச்சுருந்தாவே கண்டிப்பாக செலவாக செய்யும். அதனால கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பைசா வந்து யாரும் எடுக்காத அளவுக்கு நம்ம வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நம்ம போடும்போது மந்த்லி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம போடும்போது ஒரு 1000 ரூபா போடுறோம் அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு நம்ம போடுவோம். இதே 5 இயர்ஸ் போட்டிங்கன்னா நம்ம ஒரு 60,000 நம்ம கட்டுற மாதிரி வரும் ஓகேங்களா. 5 இயர்ஸ் வந்து ஒரு 60,000 கட்டுற மாதிரி வரும். இது வந்து 7.5% வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படின்னு பார்த்திங்கன்னா 12,950 ரூபா நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்குங்க. இது மொத்தம் பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு வந்து 72,980 ரூபா நமக்கு வந்து கிடைக்கிது ஓகேங்களா. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சேவிங் மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லாபம் ஓகேங்களா. இதே பார்த்திங்கன்னா மீதி 2,400 ரூபா இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்கு 1000 ரூபான்னு போட்டேன், மெடிக்கலுக்கு 400 ரூபான்னு சொல்லிட்டேன், போஸ்ட் ஆஃபீஸில் போடுறது 1000 ரூபா ஓகேங்களா. இது எல்லாமே கவுண்டர் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம போட்டிருந்த பட்ஜெட் 10,600 ரூபா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 13,000த்துக்கு நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். அடுத்தா பார்த்திங்கன்னா இது இல்லாமல் நம்ம எப்படிலாம் இன்னும் பண்ணலாம், அதாவது நம்ம வந்து வீட்டிலே சும்மா இருக்காமல் நம்மளும் கொஞ்சம் ஏதாச்சும் இன்கம் வர மாதிரி செய்யணும் ஓகேங்களா. நம்மளால் முடிஞ்ச இன்கம் வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி வச்சுக்கணும் ஓகேங்களா. நம்ம நேரத்தை வீணாக்காமல் உழைப்புக்காக மூலதனம், அதாவது உழைப்பை தேடி நம்ம உழைப்பு போட்டால் கண்டிப்பாக அதுலேருந்து நம்மளுக்கு வருமானம் வரும் ஓகேங்களா. இது இல்லாமல் பார்ட் டைம் ஜாப் நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நேரம் போக ஏதாச்சும் ஒரு வேலை அது மாதிரி செஞ்சிங்கன்னா, ஒரு கூடை பின்னுறதா இருக்கட்டும், ஒரு தையல் தைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலையில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும் ஓகேங்களா. அப்புறம் வந்து ஓடும் வயசில் நம்ம வந்து இப்போ ஓடும் வயசில் வந்து கண்டிப்பாக ஓடிட்டே இருக்கணும். இது வயதானதுக்கு அப்புறமா ஓட முடியாது ஓகேங்களா. இருக்கும்போதே நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாரித்து வச்சுக்கணும் ஓகேங்களா. இது சேமிப்பு வந்து நம்ம அதிகமாக ஆக்கணும் ஒழிஞ்சு குறைக்கக்கூடாது. எப்போதுமே சேமிப்பு வந்து அதிகமாக ஆக்கணும். ஸோ இந்த 13,000 பட்ஜெட் வந்து நான் சொல்லியிருந்தது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.